நம்ம இப்போ வந்து பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு 45 பேருக்கு. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கிறோம். இது வந்து சும்மா நம்ம ஒரு பசங்க கூட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக செய்கிறோம். நல்லா பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ பிரியாணி இது சிக்கன் பிரியாணி செய்கிறோம். வெங்காயம் தக்காளியும் நல்லா போட்டு இது பண்ணிக்கிறோம். இப்போ கரம் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாம் போட்டுக்கிறோம். தயிர் ஒரு அரை லிட்டர் போட்டுக்கிறோம். நல்லா வந்து வதக்கி விட்றோம். வதக்க தான் நல்லா வதக்கினா தான் டேஸ்ட் வரும். அதனால் நல்லா வதக்குறோம். பக்கத்தில் ஏற்கனவே சிக்கன் கிரேவி வச்சுட்டோம். இப்போ நம்ம சிக்கனை போட்டு வரோம். நல்லா கழுவி அலசிட்டு சிக்கனை போட்டாச்சு. ஒரு கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படியே அந்த ஜூஸிலாம் ஃபுல்லாக உள்ளே ஏறணும். அதுக்காக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வரோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி எடுக்கிறோம். நம்ம எவ்வளோ டம்ளர் ரைஸ் போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி டபுள் மடங்காக எடுத்துக்கணும். இப்போ 1 கிலோ ரைஸ் எடுத்தோன்னா 2 லிட்டர் தண்ணி ஊற்றுற மாதிரி. எக்ஸாம்பிள் ஒரு 4 கிளாஸ் ரைஸ் போடுறோம்னா 8 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். கரெக்டாக ஊற்றணும். ரைஸ் எல்லாம் அள்ளி போட்டுக்கிறோம். ரைஸ் ஃபுல்லாக போட்டுகிட்டே இருக்கிறோம். அதே டைமில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். கொஞ்ச நேரத்தில் தம் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி தான்.